திருத்தணி அரசு பொது மருத்துவமனை முன்பு கழிவுநீர், மனிதகலம், சிறுநீர் வெளியேறி வருகிறது. துர்நாற்றம், நோய் பரவல் அச்சம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு வந்தால் நோய்கள் தீரும் என்று அர்த்தம். ஆனால் இந்த மருத்துவமனைக்கு வந்தால் நோய்கள் பரவும் என்று அர்த்தம். பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனை உள்நோயாளிகளாக 300க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெளி நோயாளிகளாக தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பல்வேறு வித சிகிச்சைக்கு வந்து செல்கின்றனர். மருத்துவமனை முன்பு மருத்துவ ரத்த பரிசோதனை மைய கட்டிட பகுதியில் இருந்து மருத்துவமனை கழிவுநீர் பகுதியில் அடைப்பு ஏற்பட்டு செப்டிக் டேங்க் நிறைந்து மனித மலம், கழிவுநீர் மற்றும் சிறுநீர் போன்ற அசுத்தமான நீர் மருத்துவமனை பொதுமக்கள் வரும் பகுதியில் தேங்கி நிற்கிறது. பல நாட்களாக தேங்கி நிற்கும் இந்த கழிவுநீரால் கொசுக்கள் உற்பத்தியாகி பொதுமக்களுக்கு துர்நாற்றம் ஏற்பட்டுள்ளது. நோய் பரவல் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனைக்கு வந்தால் நோய்கள் தீரும் என்று வரும் காலம் மாறி இந்த மருத்துவமனைக்கு வந்தால் நோய்கள் பரவும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனை நிர்வாகம் இதனை கண்டுகொள்ளாமல், நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக நடந்து கொள்வதாக பொதுமக்கள் நலனில் சிறிது கூட அக்கறை மருத்துவமனைக்கு நிர்வாகத்திற்கு இல்லை என்று மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. பொதுமக்கள் இதுகுறித்து பேட்டி கொடுங்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, மருத்துவமனையில் உள்ள செவிலியர்கள், மருத்துவர்கள் எங்களை பார்த்தவுடன் எங்கள் நோய்க்கு மருந்து கொடுப்பதற்கு பதிலாக வேறு மாத்திரை கொடுத்து எங்கள் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்று பயந்து ஓடுகின்றனர். 7 Green நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.